ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுடன் ரொக்கம். தமிழக அரசு முக்கிய தகவல். இது சம்பந்தமான ஒரு தகவலைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம். தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாட பொங்கல் பரிசு தொகுப்புடன் அரசு சார்பில் ரொக்கமும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எவ்வளவு ரொக்கம் வழங்கப்படும் என்று பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். இன்னும் 3 வாரத்தில் பொங்கல் பண்டிகை வரும் நிலையில் அரசு இது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் உள்ளது. அதுமட்டுமல்லாமல் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் சில தென் மாவட்டங்களிலும் பெய்த கனமழை காரணமாக மக்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கியுள்ளது. இதனால் பொங்கல் பரிசு வழங்கப்படுமா என்று மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. மத்திய அரசிடம் கேட்ட நிதியும் வராத நிலையில் தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் பொங்கல் பரிசு கண்டிப்பாக வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக்